Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸ்ல உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எங்க வீட்ல லஞ்சுக்கு செய்றேன். சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன். குருமாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். தக்காளி கொஞ்சமாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது எப்போவுமே ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டி தூள் வகையெல்லாம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ நான் தண்ணி சேர்க்கறதுனால ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கடைசியாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணியில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3த்தையும் ஒரு திக்காக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை வந்து இப்போ கடைசியாக நான் சேர்த்துட்டு கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிக்கிறேன். மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில், மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. குருமா வந்து ரெடி ஆகிடும். 2 விசில் சத்தம் வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட்டகாசமாக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் கூட, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு, அதனால நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதில் வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. சர்விங் டிஷ்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மல்லி, புதினா கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமாவை நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கேன். நைட்டுக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது, திரும்பி வந்த உடனே ஈஸியாக நான் இட்லி ஊற்றிட்டு இந்த குருமா வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சமைச்சிட்டேன் மத்தியானமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். See you and take care.